ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அல்ஃபிடா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி நல்ல ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் ரஸ்மலாய். இதுக்கு ரொம்ப நேரம்லாம் எடுத்துக்காது, ஜஸ்ட் 20 மினிட்ஸ் தான். வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தாங்கன்னா நீங்கள் டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க பிரெட் ரஸ்மலாய் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் நான் 1 கப் பால் சேர்க்குறேன். பால் நல்லா காய்ச்சின பிறகு நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் 1 கப் மில்க் பவுடர் சேர்த்துக்கிறேன். அது கூடவே டேஸ்ட்டுக்காக கண்டென்ஸ்டு மில்க் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். அது கூடவே வெல்லம் 1 கப் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா கொதித்து வரட்டும், அப்போ தான் பாலோட பச்சை வாசனை எல்லாம் போகும். கொதிக்கிற ஸ்டேஜில் நான் 1 ஏலக்காவை சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விடுங்க. பால் நல்லா கொதிச்சு இப்போ நல்லா ஒரு திக்கான ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அப்படியே இதை ஆஃப் பண்ணிப்போம். நான் ஒரு ப்ரெட் எடுத்துக்கிறேன். ஒரு டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்து நம்ம கட் பண்ணிப்போம். அப்போ தான் ஒரு ரவுண்டான ஷேப்பில் கிடைக்கும், பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேன் வச்சுப்போம். பேன் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடான பிறகு நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல ரவுண்ட் ஷேப்பில் ப்ரெட்டை, அதை அப்படியே நம்ம பேனில் டோஸ்ட் பண்ணி எடுத்துப்போம். நெய் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால ப்ரெட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ நம்ம 2 பக்கமும் ப்ரெட்டை நல்லா வேக வச்சு எடுத்துட்டோம். அதை ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிப்போம். இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த ப்ரெட்டை பவுலில் செட் பண்ணிக்கலாம். ப்ரெட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல ரஸ்மலாய், மில்க் பவுட்ரு, வெல்லம், கண்டென்ஸ்டு மில்க் எல்லாம் சேர்த்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக வந்திருக்கு. அந்த ப்ரெட் ரஸ்மலாயை இப்போ நம்ம ப்ரெட் மேலே சேர்த்துப்போம். கலருக்காக ஒரு பிஞ்ச் அளவு குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், கலர் வேணும்னா சேர்த்துக்கலாம். முந்திரியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 15 மினிட்ஸ் அப்படியே நல்லா ஊறட்டும். ஊறின பிறகு நீங்கள் கெஸ்ட்டுக்கு ரெடி பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் கிடைக்கும். இப்போ சூப்பரான பிரெட் ரஸ்மலாய் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் மறக்காமல் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.